ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் பிரியாமணி. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 90 நாளைக்கு வந்து நம்ம சேனலில் வீடியோ வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைக் இந்த மாதிரி இருக்குமா, அது வந்து எங்களுக்கு தெரியாது என்னென்னு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடலாம் நல்லா தான் இருந்தது, இந்த மாதிரியெல்லாம் வந்ததே கிடையாது. பட் ஆனால் இப்போ வந்துட்டு தான் இருந்துச்சு, அது என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியாது. கேட்டேன், ஆனால் யாருமே எதுவும் சொல்லலை, அதனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி வரக்கூடாது, வராமல் இருக்கிறதுக்கு பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, அது தெரியல எங்களுக்கு. இப்போ உண்மையாலுமே தெரியாது, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ கடைசியில் நேற்று நைட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன போட்டிருந்தாங்க, லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. முக்கோண ஷேஃபில் போட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. இனி அவ்வளோதான், இனி நம்மளோட ஒரு காப்பிரைட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை தூக்கிடுவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு நான். எனக்கு போட முடியாது அப்படிங்கிறத தாண்டிலே இன்னும் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணினேன் அப்படின்னாலே அது வந்து காப்பிரைட்டில் விழுந்துருச்சு அப்படின்னா விழுந்துரும்னு பயமாக இருக்கிறத தாண்டி இப்போ 10,000 சப்ஸ்கிரைபர் வரக்கெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எவ்வளவோ வீட்டில் வந்து சண்டை வந்திருக்கு. ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால எனக்கு இவருக்குமே நிறைய சண்டை வந்திருக்கு. வீட்டில் டக்குன்னு சின்ன வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி சண்டை வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் வந்து இதில் நான் போட்டேனேவும், இவரை இதுக்குள்ளே நீங்கள் வாங்க பண்ணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து வியூஸ் போகும் அப்படின்னு நிறைய பண்ணியிருக்கேன். பட் ஆனால் திடீர்னு இப்படியெல்லாம் வரும்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ திடீர்னு வந்தனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கையை விட்டு போயிடுமோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் காப்பிரைட் வராமல் எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இனி ஏதாவது வீடியோ எடுத்து போடலாம், ஒரு நாள் காப்பிரைட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ காப்பிரைட் வந்துச்சுன்னா ஒரு 70 நாள் ஒரு 90 நாளுக்கு வந்து வீடியோ போடாமல் இருந்தால் அதுவே வந்து கேன்சல் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால சரி போடாமல் இருந்து பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் இது பண்ணுறோம். சொந்த ஓன் வாய்ஸில் போனால் கண்டென்ட் தேவைப்படுது. அது கண்டென்ட் எங்களுக்கு டைம் வந்து எங்களால் யோசிச்சா கிடைக்கும் தான், டைமிங் வந்து எங்களுக்கு சுத்தமாகவே இல்லை. ரொட்டேஷனாக ஓடிட்டே இருக்கிற அந்த லைஃப்பில் எங்களை மறந்து கொஞ்ச நேரம் சிரிக்கிற ஒரே நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் மட்டும்தான். இந்த வீடியோஸுமே இந்த மாதிரி ஆகும் போது நம்ம என்ன யோசிக்கிறது அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல, என்ன யோசிச்சு நம்ம ஓன் கண்டென்ட் போடுறது அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியல. மொத்தமாக பிளாங்க் ஆயிடுச்சு. இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. 90 நாளுக்கு வீடியோ மட்டும் போடவே முடியாது, அதுதான் உண்மை. உங்களுக்கு காப்பிரைட் பற்றி ஏதாவது தெரிஞ்சாலோ இல்லை காப்பிரைட் வராமல் வீடியோ எப்படின்னு தெரிஞ்சாலோ கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு அதை பற்றி தெரியாதனால கேட்க தெரிஞ்சவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக இதில் வந்து என்னன்னே தெரியாமல் தான் வீடியோ போட்டோம். ஒவ்வொன்றா யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி தான் இது பண்ணோம். அப்புறம் ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் கிடச்சாங்க, அவங்கக்கிட்ட சின்ன ஹெல்ப் கேட்டோம். அவங்களும் குட்டி குட்டியாக கொஞ்சம் பண்ணினாங்க. ஒரு லெவலுக்கு மேலே யார்கிட்டையும் கேட்க முடியாது இல்லைங்களா. எல்லாமே வந்து பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ண முடியாது இல்லைங்களா. அவங்களுக்கும் சில பல வேலைகள் எல்லாம் இருக்கும், அதை தவிர்த்து நம்மளுக்கு வந்து பண்ண மாட்டாங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. ஏன்னா குறிப்பிட்ட சில கேள்விகள் மட்டும்தான் நான் அவங்கக்கிட்ட கேட்பேன். ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களே வந்து நம்ம கூட இருப்பாங்க, ஆனால் நம்ம கேட்கும் போது இல்லை இதெல்லாம் செல்லில் பண்ண முடியாது, லேப்டாப்பில் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. சின்ன குட்டி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது கூட எனக்கு தெரியாது. கேட்டதுக்கு ரிலேட்டிவ் தான், கேட்டதுக்கு அவங்க உடனே என்னன்ட்டாங்க, இதெல்லாம் செல்லில் பண்ண முடியாது, லேப்டாப்பில் தான் பண்ண முடியும், லேப்டாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேற்று நைட்டெல்லாம் எனக்கு அழுக வந்துருச்சு. உண்மையாக நம்ம இன்றைக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. 90 நாள் வந்து போட முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு யாராவதுக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். ஓகேனா வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம காப்பிரைட் வராத அளவுக்கு போட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னன்னு தெரியல எங்களுக்கு. இதை சொல்லிடலாம், ஏன்னா இன்னுமே பத்தாச்சு, இன்னுமே நான் வீடியோ போட்டால் எங்கேயாவது காப்பிரைட்டில் வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது.
போடலை, போட்டு பார்க்கலாமா அப்படின்னு இருக்கும். உடனே போட்டோன்னே எதுவும் அப்படியே சேனல் பேன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த சேனல் பேன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் நிப்பாட்ட மாட்டேன். திருப்பி இன்னொரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் உண்மையாலுமே சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா பிரியா முனின்னு இருக்கும். நீங்கள் அந்த ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இது இல்லை அப்படின்னா இந்த ஐடி, அதாவது யூடியூப்பில் இந்த ஐடி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் புது ஐடி ஓப்பன் பண்ணேன்னா கண்டிப்பாக அதில் வந்து நான் லிங்க் கொடுப்பேன், மென்ஷன் பண்ணுவேன். அதுலேருந்து நீங்கள் உள்ளே வந்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.